ஆடி இத பாரு. அந்த அண்ணி நின்னு பாத்துட்டே இருக்கவ இவ இப்படி ஆடிட்டு இருக்கா. ஏ தப்பல சந்தியா என்னடி யாம்டி இப்படி கிடந்து ஆடியா? யானா ஆடுவே உனக்கு என்ன? இது எங்க பின்னாடி பாரு. ஐயா இவ இன்னும் போவலையோ? வெக்க வெக்கமா வருவே. என்னடி நின்னது மறந்துட்டியோ? ஆமாடி. உரியடி பாட்டியே முதலாவது இடத்தில் எனது தோழி பூமாரி அவர்கள் வந்துள்ளார். அவருக்கு பலத்த கரகோஷங்களை எழுப்புங்கள். நன்றி நன்றி. அடுத்து நான் நீ விளையாடுங்க மாட்டி. எப்படியும் தோத்து போய்டுவா. அதுக்கு ஒரு பானை கேட்டேன்மா. அழகா ஒண்ணே முதல்ல விளையாட சொல்லிட்டு அதுக்கு பிறகு பூமாரி விளையாட சொல்லிருக்கலாம். வீட்டுக்கு வாழ உனக்கு இருக்குது ஆள் மண்டையும் ஒரு மை கடச்சோன்னு நீ பெரிய ஆளோ. எடி என் தம்பி ஏசாத. அவனை என்னத்துக்கு சத்த முடியா? மாரியவன் எப்படி சொல்லியா பாருடி. எடி பொறுத்து இருந்து பாரு. அடுத்தது இப்ப பயக்கத்துல விளையாட போறானே அவனை விளையாட சொல்லிட்டு நான் கம்பேரிங் பண்றேன். செத்தாண்டா சேகர் வாட்டி தள்ளி விடுவோம். அதானே ஏக சூப்பர்க. நீ பாத்துட்டே இரு. எதனால கொஞ்சம் சத்தமா பேசுங்கடி. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. உனக்கு என்னத்துக்கு கேட்கணும்? உனக்குலாம் கேட்காண்டா. நாங்க ஏதாவது பேசுவோம். அதானே சரி சரி. சமீன் அடுத்து விளையாடு. ஆட்டு சமீன் ஆ கொண்டா. இப்பொழுது சர்மி அவர்கள் விளையாட தயாராகிவிட்டார். பொங்கல் பானையை அடித்து நொறுக்குகிறாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். யாம்லா இப்படிலாம் சொல்லியா? எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஐயே எங்க இருக்கு பானை? எம்மா என்ன மக்கா? எம்மா வீடு வர போய் ஒரு துணி மாத்திட்டு வரட்டாமா? துணி மாத்த போறியா? என்னத்துக்கிட்ட இந்த துணி போதும். விளையாட்டுக்கு தானே இந்த துணி போதும். பேண்ட் சட்டி போட்டு நில்லு. எம்மா சுடி அங்க இருந்து மைக்ல பேசிட்டு இருக்காம்ல. இனி அடுத்து இப்பவும் விளையாட வருவான். நான் தான் முன்னாடி போய் நின்னு பேச போணும். இந்த பேண்ட் சட்டையோட நின்னு பேசினா நல்லா ஏமா இருக்கும். வேற ஒரு துணி போட்டுட்டு வரேம்மா. பேசியே போறா. உன்னை யார் பேச கூப்பிட்டது? எம்மா நான் சுபிக்கிட்ட கேட்டுக்கிடுவேன். சீக்கிரம் போயிட்டு வந்துறமா. 2 நிமிஷத்துல இவ இப்ப விளையாடி முடிப்பா சர்மி. மாரி அவனும் விளையாட வருவானுமா. ஒரு 10 நிமிஷத்துல வாரேமா. சின்ன பொண்ணே. ஓ என்னக்கா? கொஞ்சம் இவ கூட வீடு வர போயிட்டு வரையே சின்ன பொண்ணே. ஸ்கூட்டில தான வந்தா? ஆமாக்கா ஸ்கூட்டில தான் வந்தேன். இவளுக்கு துணி மாத்தணுமா பத்துக்கு. இப்ப திடீர்னு ஞானவதையும் வந்திருக்குவே. கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வரையம்மா. எம்மா என்னடி? எம்மா அத்தை பாவமா வீடு பக்கத்துல தான இருக்குவே. ஓடி போயிட்டு வந்துறியே. ஊர் கூட்டம் அவ்வளவு இங்க இருக்காத. ஒருத்தர் வீட்ல கிடையாது. தெரு வெறிச்சோடி கிடக்கும். ஒத்தையில நீ எப்படி ஒண்ணு போக வேண்டாம். இந்த நேரத்துல வீட்டுக்கு தனியா விட மாட்டேக்காவம்மா. ரொம்ப தான் ஓவரா பண்ணியவ. பொம்பளை பிள்ளை அப்படி பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டானே. என் பிள்ளைல நான் அப்படிதான் பாத்துக்கிடுவேன். என்ன இப்போ கல்யாணம் பண்ணவரும் உன் புருஷன் கூட எங்கனாலும் போ. தனியா பண்ணாலும் போ. அப்ப உன்னை நான் கேட்கவே மாட்டேன் மக்கா. இப்ப என் வீட்டுல இருக்கிறது வரை நான் சொன்னபடிதான் நடக்கணும். எக்க என்னதுக்கு பேசிட்டு நடக்கிறிய? அவ வீட்டுல போய் துணி மாத்த போஞ்சனா ஏதோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காவ. சந்தியா நீ போயிட்டு வா மக்களே. சரிடே. அம்மே பாரு. யாமட்டி அங்க பரத்தோடி போகக்கூடாதுன்னு இங்க முன்னாடி முந்தர் ஓடி போ. சரிம்மா போறேன். அண்ணா போச்சி. அவுட். அப்போ பூமாரி தான் ஃபர்ஸ்ட். என்ன நீ மொவ அடிச்சான் தெரியலையே. ஏடி உன் மொவன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லு. ஏங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டாக்க இருப்பாவ. அவன் ஊர்ல தான் இல்ல. இப்படிப்பட்ட இதெல்லாம் கேள்விப்படும்போது சந்தோஷப்பட்டுக்கிடுவோம்ல. அதுக்காண்டி தான் சொல்ல சொன்னேன். சரிக்கா சரிக்கா வீட்ல போய் சொல்லுங்க. போட்டியில் கலந்து கொண்ட சர்மி அவர்கள் பட்டு பயங்கரமாக தோல்வி தழுவியுள்ளார். எல்லாரும் அவருக்கு கரங்களை தட்டுங்கள். சும்மா இல்ல போலாங்க. மைக்ல எப்படி சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காவ. இருளே எங்க அக்கா இப்ப வருவா வரட்டு. ஐயோ இப்ப அடுத்து நம்மளோ. அடுத்தபடியாக கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கான போட்டி. கையில் செங்கலை தூக்கியவாறு யார் அதிக நேரம் நிற்கிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர். சுபின் என்னங்கயா? நீ உண்டுல போ போ. போறங்கயா. இப்பதான் செங்கல்லாம் எடுத்து போயிருக்காவ. எடுத்துட்டு வர ஒரு 5 நிமிஷம் ஆகும். சுபி இது என்ன? இங்க என்னத்துக்கு வந்தா? இங்கெல்லாம் பெரியவங்க இருக்க இடம். இங்கெல்லாம் வரக்கூடாது. நீ சின்ன பிள்ளைங்க ஓடு. லேய் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதனே. அடிச்சு மண்டை உடைச்சு போடுமத்துக்க. தம்பி இறந்துக்கிட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவ இவான்னு. சொல்லுங்க. அங்க போல போய் விளையாட போ. நான் மைக்ல பேச போறேன். மைக்ல பேச போறியா? என்ன பேச போறா? ஏதோ ஒண்ணு பேசுவேன். உனக்கு என்ன? இது இதெல்லாம் மைக்ல பேச தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சும்மா வந்து உளறிட்டு இருக்க கூடாது. அத நாங்க என்ன விளையாட போறோம் நான் சொல்லியாச்சு. இனி என்னத்துக்கு மைக்ல பேசணும்? நாங்க போய் விளையாடிட்டு வரோம். வந்துட்டு நான் யார் ஜெயிச்சாலும் நானே சொல்லிடுவேன். யாரும் இடையில வர வேண்டாம். லேய் 2 நிமிஷம் நான் பேச போறேன். எங்க அக்கா அங்க துணி மாத்திட்டு வருவா. அடுத்து அவ பேசுவா பாத்துக்க. ஐயே அதுக்காண்டி துணி மாத்திட்டே இருக்கா? ஆமா. சரியா பாத்தி. போல எங்க போ. போறேம்மா போறேன்.
போறேன். எப்படி ஓட விட்டாச்சு? எங்களையா மொன கிண்டல் பண்ணா? பாத்துட்டே இரு. லைக் போவோமா? வார வழியில ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்க போய் எப்படி ஒரு டீ குடிச்சிட்டு தியேட்டருக்கு போய் ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தாலும் வீட்டுக்கு போவோம். ராஜேஷையும் கிரியையும் அங்க வர சொல்லியிருக்கேன் மித்துக்க தியேட்டருக்கு. தியேட்டருக்கு போறமா? இந்த கதை என்கிட்ட சொல்லவே இல்லையில. இப்ப சொல்லலாம் டிக்கெட் எல்லாம் போட்டாச்சோ? போட்டாச்சு. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் உன்ட்டு கேட்டுட்டு டிக்கெட் போட்டிருக்கோம். அப்படியே போட்டுட்டு இருந்தாலும் சேர்ந்து போயிட்டு வர வேண்டியதுதான். என்னல நீ எத்தனை மணிக்குல படம்? 7 மணிக்கு தான்ல. இல்ல அதுக்குள்ள இந்த விளையாட்டு போட்டி எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருவாப்ல. ராத்திரி வரை எங்க கிடக்க போறவ? எல்லாரும் 6 மணிக்கெல்லாம் போயிருவாவ. சரி அப்பம்னா 6 மணிக்கு போவோன்னு இவன் ஒருத்தன் இப்ப நல்ல சந்தியாவை காணையிலன்னு சொல்லிட்டு இருந்தா. அவ வீட்டுக்கு போயிருப்பா. வா நம்ம போவோம். சரி அப்ப வீட்டுக்கு முன்னாடியோட அங்கங்க கொஞ்சம் அலைஞ்சிட்டு வருவோமா? பைக் சத்தம் கேட்டாவது வெளியே வருவாள்ல. அப்படியெல்லாம் ஒன்னும் வரமாட்டா. இன்னைக்கு என்னனையும் சும்மா அந்த ஒன்ட்ட பேச நான் உன்னையும் அடிக்கதான் வந்தா. இத்தனைக்கும் நீதான் ஒரே லவ்ஸ்ல சுத்திட்டு இடக்கா. லே இப்ப அவ என்னைய லவ் பண்ணணும்ல நான் சொல்லல. இந்த மாதிரி அவன் என்ன எளியும் பூனையுமா சண்டை போட்டா கூட ஓகேதான். ஏதோ ஒண்ணு பேசியாரு செய்யல, அதுவே எனக்கு போதும். ஆமா பெரிய இவரு தத்துவம் பேசியாரு. போல உனக்கெல்லாம் அது புரியாது. போ சந்தியா. ஐயோ இவ வேற இங்க நின்னுட்டு இருக்கான்னு மறந்தே போயிட்டேன். சீக்கிரம் வந்துடலான்னு இந்த வழியோட ஓடி வந்தேன். மாட்டிட்டேனே. ஓய் என்ன ஓய்? இல்ல சும்மா சும்மா திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்த மாதிரி இருக்குது. நான் பாக்கணும்டா. வாங்க. நீ பாக்கணும்ல ஒண்ணு மாத்தல. நான் இப்ப முன்னாடி போய் கம்பேரிங் பண்ண போறேன். என்ன பண்ண போறா? ஏன் இப்படி சிரிக்கா? இல்லடே கேட்டேன். கம்பேரிங் பண்ண போறேன். அப்படின்னா என்னது? என்ன உனக்கு தெரியாத? ரொம்ப நடிக்காதனே. வியானனே நான் பேசணும்னு அது இதுன்னு கிடந்து கேட்டுட்டு இருக்கான். கண்டுபிடிச்சிட்டால. சரி இதுதான் பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸா? பொங்கலுக்கு தான் போட்டிருந்தேன். இது எடுத்த ட்ரெஸ்லாம் இல்ல, இங்கே இருந்துச்சு பாவாடை தாவணி. சரி நான் போயிட்டு வரேனே. நேரா அவ ஸ்டேஜுக்கு போணும். போங்க மேடம், உங்க ஸ்பீச் கேட்கறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம். எடே நீ வீட்டுக்கு போடே. ஒரு ஜாலியா ஹாப்பியா அங்க ஒண்ணுமே நான் பண்ண முடியல. நீ இருக்காங்கற நினைப்புல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. நீ என்னத்துக்கு இங்க வந்தா? ஃபயர்ஸ் தான் கூட்டிட்டு வந்தான். ஐயோ என்னைய மாட்டி முடியா? இல்ல சிஸ்டர். நல்ல ஊருக்குள்ளே இருந்துட்டு எது நடந்தாலும் அப்படியே கூட்டிட்டு வந்துருவோம் ஃப்ரெண்ட. சூப்பரா வேலை பார்த்துட்டு இருக்கா. சாரி சிஸ்டர். நீ என்னத்துக்குல சாரி கேட்டுட்டு இருக்கா? அவன் கூப்பிடலனாலும் நான் வருவேன். எதுக்கு வரா? எதுக்கும் வந்துட்டு போறேன். உனக்கு என்ன? என்ன பிள்ளை வேலை பாக்குதுக்கா? உங்க ஊர்ல எல்லாம் பிள்ளை வேலைன்னா இங்க வரா? பிள்ளை வேலை இருக்குது. ஆனா இவ்வளவு அழகான பிள்ளைகள் இல்லையே. போங்க. எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துற மதுக்க. போ ஆண்டி கிட்ட சொல்லு போ. ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. அவியலும் என் ஃப்ரெண்டுல. அவியலும் உன் ஃப்ரெண்ட் தான். நானும் உன் ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டா மட்டுமே மெயின்டைன் பண்ணிக்கோ. லிமிட்ட தாண்டணும்னு நினைச்ச மவனே கொன்னு விடுவேன். சரிங்க மேடம் போங்க. அந்த பயம் இருக்கட்டே. நான் அவ ஃப்ரெண்டுன்னு ஒரு நாள் கூட சொல்லல. அவளே சொல்லிட்டு போறா. பரவாயில்ல, நல்ல ஒரு முன்னேற்றம் தான். ஹலோ சார். என்ன தம்பி இங்க திரும்பி உட்கார்ந்து இருக்கீங்க சார்? அங்க மாற கொஞ்சம் திரும்பி இருந்து பேசுறீங்களா? பைக் இப்ப கவுந்து 2 பேரும் கீழே உள்ள போறோம். சரி சரி. அவ அங்க மாற போனாலும் நானும் டக்குன்னு திரும்பி பாத்துட்டேன் பாத்துக்க. பாப்பா அடுத்து அவ ஒண்ணு பாக்கும்போது உன்னை பார்க்க முடியாத அளவுக்கு மூஞ்சி பேத்து வச்சிடாத. கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துக்குங்க சார். சரி இன்னைக்கு எப்ப 6 மணி வரை இங்கதான். இல்ல நான் இறங்கி போதுற. நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கழிச்சு வரேன்னு மச்சான். நீங்க பைக்ல உட்காந்து பாத்துட்டே இரு. இல்ல என்னல இப்படி தனியா விட்டுட்டு போறா? நீ தினேஷ்க்கு ஏதாவது கால் பண்ணி கூப்பிடு. நான் எவ்வளவு நேரம் உனக்கு கம்பெனி தர முடியும்? எங்க அம்மா ஏற்கனவே கால் பண்ணிட்டே இருக்காவ. நான் இப்ப வீட்டுக்கு போயிரு. இல்லன்னா படத்துக்கு விட மாட்டாவ பாத்துக்க. சரி கிளம்பு. லேய் வீடு வரையாவது கொண்டு விட்டுட்டு வாழ. வந்து கூப்பிட மட்டும் தெரிஞ்சிச்சுல. நோ சான்ஸ். இந்த இடத்த விட்டு நவர மாட்டே போயிரு. நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா எனக்கு. அனைவரும் செங்கலை கையில் தூக்க தயாரான நிலையில் உள்ளனர். சுபின் அவரது சூம்பி போன கையால் செங்கலை தூக்கி விடுகிறாரா என்று பார்ப்போம். அப்படிதான் பேசுவேன். நீ மட்டும் என்னெல்லாம் சொன்னா? வாட்டி இந்த பிள்ளைகள் பண்ணி அக்க போற பாருங்க. வா நல்லா வாட்டி விடுன. சரி நம்மளுக்கு சொல்லே தீனும். போட்டி தற்போது தொடங்க உள்ளது. அனைவரும் செங்கலை கையில் எடுத்துக்கொண்டு நேராக நிற்க வேண்டும். சுபின் புரிஞ்சுச்சா? இது யார்ட்டி என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க? அக்கல நினைச்சீங்க வேற பையக்கு பேரே தெரியாதோ? சும்மா சுபின் வாயை மூடிக்கொண்டு நில்லுங்கள். வாய்க்குள்ள கொசு பேராம. ஏல நீ அவில கிண்டல் அடிச்சால அதுக்காண்டி இப்படி சொல்லிட்டு இருக்கவ. நீ எதுவும் பேசாம சும்மா நில்லு. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. எல்லாரும் கையில தூக்கிடுங்க. யார் முதல்ல கீழ படுத்தீங்களோ அவங்க முதல்ல அவுட். கடைசி வரை வச்சிருக்கிற
அவ்வளவு பெரிய ஆளா நீ? இல்ல அரமண்டலே. அவ என்னைய பத்தி கலாச்சிட்டு இருக்கா. நீ தான கொஞ்சம் முன்னாடி சொன்ன. அட அவ இத சொன்ன உடனே நீ ரொம்ப மறைச்சிட்டு இருக்கா. யார் பையங்களுக்கு தான் ஒண்ணு என்னைய பத்தி தெரியாது. உனக்கு அதுக்கு என்ன பத்தி எல்லாம் தெரியும். ஆனாலும் இப்படி மறைச்சிட்டு இருக்கீங்க பத்தில ரெண்டு பேரும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க. ஏலே சுபி. என்னல நல்ல முறைக்கல அப்படி மறைச்சிட்டே நில்லு. கிருட்டா எனக்கு கையில தூக்க முடியல ஒத்த கையில. அதனால மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன். நான் என்னது கொள்ள பார்த்து மறைக்க போறேன். நீ ஒரு டம்மி பீஸ்னு எனக்கு தெரியுமே. டம்மி பீஸா? இவனை ஜெயிக்க ஒரு ஆளால முடியாது. சூபின் சூபின் சூபின். ஏமா யாமா உனக்கு இப்படி இவளெல்லாம் ஒண்ணு சொல்லி கலாய்ச்சதுக்கு பத்தா சொல்லிட்டு இருக்காள் மாமா. இப்பா வெயிட் தாங்க முடியலையே. சுரேந்தர் இப்ப கீழே போட போகிறார். போட்டு விட்டார். அடுத்ததாக யார் கீழே போட போகிறார் என்று பார்ப்போம். கடைசி வரை களத்தில் நின்று ஜெயிக்க போவது எங்கள் சுபின் மட்டுமே. அட போங்கம்மா நீங்க ஒண்ணு. இந்த கை இப்பமே கிடுகிடுன்னு ஆடுது. எம்மா முடியலையே. வாச்சி இருந்தால ஜெகன் கீழே போட்டு விட்டார். சூப்பர் சூப்பர். சுபின் அவர்களுடைய வயிறு கலக்குவது போல் தெரிகிறது. முகத் தோற்றத்தை ஒரு மாதிரி வைத்துள்ளார். அவர் ஜெயிக்கிறாரா இல்லையா என்று பார்ப்போம். ஐயோ மைக்கு கிடைச்சிட்டு ரொம்ப பேசியாலே. இவ பேசியதுக்காவது ஜெயிக்கணும். 5 minutes later. எம்மா கை உழைஞ்சு தள்ளுவே. கைய கீழே போட்டுட்டேன். நீ மேல போட்ட நானும் போட்டுட்டேன் வந்துக்க. அப்படியா? சேம் டு யூ. மியாக்கிறது எருமை. இதுல பெருமை வேறந்த எருமையில் விழுது. ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டு வாய் பேசியவன். இப்போட்டியிலிருந்து அருண் மற்றும் சபரி அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இப்பொழுது மீதம் இருப்பவர்கள் சுபின் மற்றும் அவரது நண்பர் அஜய். இரண்டு பேருக்குள் கடும் போட்டி நிலவுகிறது. யார் இதில் முதல் இடத்தில் வருவார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். பாட்டியால எப்படி பேசியானே. ஆமால மச்சான் நீ ஜெயிச்சுக்க. நான் கல்ல கீழ போடி. இல்லையா கை வளைவோ. கையெல்லாம் வளையல. நீ வெற்றி பெற்றா நல்லா இருக்கும்ல. ரொம்ப பேசிட்டு இருக்கா உங்க அக்கா மாதிரி. ராசே ராசே நண்பன் கிடைத்தால் எல்லாம் ஓசி டாக்ஸே டாக்ஸே நண்பானி அஜய், இலவச என்ன போறேன்னு